ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இந்த எக்ஸாமுக்கு உண்டான என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும், எப்படி படிக்கணும், அது எல்லாமே நம்ம தொடர்ந்து வீடியோஸில் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? எனக்கு வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்குறீங்க. என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் டீட்டெயில் வந்து கேட்குறீங்க. வேர் டு ஸ்டடி வந்து கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. வேர் டு ஸ்டடி அப்படின்றது வந்து என்னென்னா எந்தெந்த இதெல்லாம் புக்ஸை வந்து நம்ம படிக்கிறது அப்படின்ற ஒரு இதுதான் இங்கே வந்து பாருங்கள். தமிழுக்கு வந்து தேவீராவுடைய தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம். ஓகேங்களா? முனைவர் தேவீரா ராசேந்திரன் எழுதுனது. இதோடைய கண்டென்ட் வந்து பாருங்கள். நான் வந்து என்னுடைய அந்த வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, பிஓக்கு. அந்த இதில் நான் ரெஃபரன்ஸ் புக் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து இதில் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து நான் வந்து வாங்கும்போது 330 ரூபா. இப்போ கண்டிப்பாக ஒரு 350 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இதெல்லாம் நான் என்னுடைய ரெஃபரன்ஸ் புக்குக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டது. ஓகேங்களா? இது மட்டும் படித்தா போதுமா தமிழுக்கு அப்படின்னா இது மட்டும் படித்தா நமக்கு பத்தாது. ஓகேங்களா? தமிழுக்கு தமிழர் நாகரிகமும் பண்பாடும், இதில் வந்து சங்க காலத்தினை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த புக்கில் வந்து இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே இந்த புக்கில் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த புக்கோட வந்து ப்ரைஸ் வந்து 510. நான் வாங்கும்போது 510. இப்போ வந்து ஒரு 550 அந்த ரேஞ்சில் வரும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு புக்கு இருக்குது, ஒரு மூவாவோடைய புக்கு ஒன்று. ஓகேங்களா? அந்த புக்கு வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டு போனாங்க, என்னோடய ஃப்ரெண்டு, பிஜிடிஆர்பிக்காக. அது இன்னும் எனக்கு வந்து கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தமிழுக்கு வந்து இந்த மாதிரி புக்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணும்ப்பா. என்கிட்ட நிறைய பேர் தொடர்ந்து இதே தான் கேட்குறீங்க, வேர் டு ஸ்டடி கொடுங்க. ஏன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன் மேம், எனக்கு வந்து வேர் டு ஸ்டடி கொடுங்க அப்படின்ட்டு. வேர் டு ஸ்டடினா வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் வேர் டு ஸ்டடி கொடுக்கலாம். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் புக்கில் நான் எப்படி வந்து இது வந்து கொடுக்குறது வேர் டு ஸ்டடி. அதேமாரி மேக்ஸுக்கு வந்து நீங்கள் ஸ்கூல் புக் பேசிஸ் தான் நமக்கு மேக்ஸு. பட் இருந்தாலும் நமக்கு வந்து இப்போ யூஜி வித் பிஎட் அப்படின்றதுனால நம்ம டிகிரி லெவல் மேக்ஸு, டிகிரி லெவல்னால் நீங்கள் வந்து எம்எஸ்சி பிஎஸ்சி அந்த மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஓகேங்களா? இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் டெப்த்தாக வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போது இது வந்து நீங்கள் கணின் புக்கு மேக்ஸுக்கு இந்த ஒரு புக்கு மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா இன்னொரு புக்கு இருக்குது. இது மாதிரி 4 புக்கு இருக்கும். ஓகேங்களா? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்ட்டு இது மாதிரி மேக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இது பாருங்கள், இந்த மாதிரி வந்து மேக்ஸுக்கு இந்த மாதிரி புக்ஸ் வந்துடும். இது நீங்கள் தனியாக நீங்கள் வாங்கினோம்னா நீங்கள் வந்து வாங்கிக்கணும். 4 புக்குமே, ஒரு புக்கு வந்து ஒரு 150 ரூபா வரும். 4 புக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஹிஸ்ட்ரிக்கு வந்து பாருங்கள். ஹிஸ்ட்ரிக்கு வந்து இது வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 595 ரூபா. இது மாதிரி வெங்கடேசன் புக்கு இருக்குது. வெங்கடேசன் புக்கும் நீங்கள் இந்த பிரகதீஷ் புக்கும் வந்து நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நமக்கு வந்து எதுவுமே ஈஸியாக நமக்கு போஸ்டிங் வந்து கிடச்சிரும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? நம்ம அதுக்காக கஷ்டப்படணும், நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் போடணும். அப்போ தான் அந்த சக்ஸஸ் வந்து மற்றவங்கள விட நம்மளால் ஓவர் கம் பண்ணி வர முடியும். ஓகேங்களா? அதேமாரி வந்து இது வந்து பால்ட்டிக்கும் இது வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கு தான் இது. இதோட ப்ரைஸ் வந்து
நான் வாங்கும்போது கம்மியாக இருந்துச்சு. நான் வந்து ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது நான் அந்த புக் வந்து வாங்கினது. இப்போ கண்டிப்பாக வந்து கூட தான் இருக்கும். ஓகேங்களா? இது ரொம்பவே வந்து இந்த புக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெங்கடேசன் அண்டு பிரகதீஷ் ரெண்டுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். இதில் எல்லா விஷயங்கள் அதில் இருக்கும், அதில் இல்லாத விஷயங்கள் இதுலேயும் இருக்கும். ஓகேங்களா? நமக்கு இந்த ஐரோப்பியர்கள் வருகையெல்லாம் நமக்கு வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் புக்கு. அப்படியே நீட்டாக ஆர்டிகிள்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. அதேமாரி எக்கனாமிக்ஸ்க்கும் பாருங்கள், நான் பிரகதீஷ் பப்ளிகேஷன் இன்னும் புக்கு இருக்குது, அதெல்லாம் மேலே வந்து கிடக்கு. நான் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் மேலே வந்து கட்டி போட்டு வச்சுருக்கோம். இது முன்னாடி இருக்க புக்கை மட்டும் உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ்க்கு வந்து காட்டுறேன். இந்த பாலிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா வெங்கடேசன் புக்ஸ் இருக்கும். அது மாதிரி வந்து நிறைய புக்ஸ் வந்து வச்சுருக்கேன் ரெஃபரன்ஸ்க்காக. இதோடைய புக் வந்து நான் வாங்கும்போது 600 ரூபாய். இப்போ கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், நமக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான அப்படியே சிலபஸ் வந்து குரூப் 1 லெவலில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். வேர் டு ஸ்டடினா நீங்கள் ஸ்கூல் புக் மட்டும்தான் நீங்கள் எய்ம் பண்ணி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. வேர் டு ஸ்டடினா 10th சோசியலில் இந்த பக்கத்தில் இந்த இது வந்து கவர் ஆகுது, இந்த டெஸ்ட்டு நான் அன்றைக்கி வைக்க போகிறேன், இந்த பேஜில் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதா வேர் டு ஸ்டடி. புரியுதா? பட் அதுக்கேற்ற சிலபஸ் வந்து நமக்கு கிடையாதுன்றதை நான் ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே நான் வந்து போட்டுட்ருக்கேன். நிறைய யூடியூபர்ஸ் வந்து வேர் டு ஸ்டடி கொடுத்து உங்களை வந்து டெஸ்ட்டு வந்து போடுறாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு இஷ்யூ. அது நமக்கு வந்து அதை பற்றி பேச வேணாம். ஓகேங்களா? நம்ம ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும்னா இது மாதிரி ரெஃபரன்ஸ் புக்கெலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து, ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஸ்கூல் புக் தான் படிப்பாங்க. அவங்கள ஓவர் கம் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் போனால் மட்டும்தான் அதெல்லாம் முடியும். நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம இவ்வளோ புக்கையும் நம்ம இதில் வந்து படிக்கணுமா? இதில் வந்து எத்தனை பேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து பேஜ் கொடுக்கல. இதில் வந்து பேஜ் வந்து கொடுக்கல, இருந்தாலும் இவ்வளோ புக் வந்து வருது. ஓகேங்களா? இவ்வளோதும் நம்ம வந்து படிக்கணுமானா நம்ம சிலபஸுக்கு எது தேவையோ எந்த புக்காக இருந்தாலும் ரெஃபரன்ஸ் புக்கு அப்படி தான் வரும். ஓகேங்களா? ரெஃபரன்ஸ் புக்கு வந்து அட்டை டு அட்டை நம்ம ஸ்கூல் புக் மாதிரிலாம் படிக்கக்கூடாது. எது நமக்கு சிலபஸில் கவர் ஆகுதோ அதை மட்டும்தான் நம்ம வந்து படிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இல்லை நான் அட்டை டு அட்டை படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு புக்கு முடிக்க காட்டுமே உங்களுக்கு எக்ஸாமே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரிக்கு பாருங்கள், இது மாதிரி வந்து இன்னொரு புக்கு இருக்கும். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரிக்கு நான் இந்த புக்குமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இந்த புக்கும் சொல்லியிருப்பேன். இது வந்து வெங்கடேசனுடைய புக்கு, நவீன கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸை பற்றிலாம் வந்து நீட்டாக கொடுத்துருப்பாங்க. இதோட புக்கு நான் வாங்கும்போது 300 ரூபாய். இப்போ எவ்வளோன்னு தெரியலை எனக்கு. எதுவுமே நமக்கு வந்து என்ன கண்டென்ட் தேவையோ அதை மட்டும்தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்து நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம எல்லாத்தையும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரெஃபரன்ஸ் அப்படின்னாவே நமக்கு எது நம்ம என்ன ரெஃபர் பண்ணுறோமோ அது மட்டும்தான் நமக்கு தேவை. எல்லாமே நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? நல்லா டீட்டெயிலாகவே அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான்ப்பா நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் புக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி படிக்கணும். அதேமாரி இதில் வந்து எக்கனாமிக்ஸில் இதுவுமே வந்து கவர் ஆகும். இது வந்து என்னன்னாக்கா இது வந்து சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மனித உரிமைகள், இந்த நுகர்வோர் கன்சியூமர் அந்த மாதிரி அது எல்லாமே இந்த இதில் வந்து கவர் ஆகிடும். வறுமை இது எல்லாமே வந்து இந்த இதில் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா?
இது மாதிரி தான் இந்த குழந்தை தொழிலாளர் பிரச்சனைகள். ஏன்னா நம்ம வந்து ஒரு பிஓ அப்படின்றது ஒரு ஆஃபீஸ் ரேஞ்சு போஸ்ட்ரு. ஸோ நமக்கு வந்து சைல்டு லேபரோட இஷ்யூஸ்லாம் வந்து சைல்டு லேபர் வந்து இருந்தாங்கன்னாவே நமக்கு ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க, அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் ரேஞ்ச் அப்படிங்கும்போது அதுக்கு ரிலேட்டடான நம்ம டாப்பிக்கெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம கவர் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஒரு எழுத்தறிவின்மை இதெல்லாம் நம்மளுடைய அந்த போஸ்டிங்க்கு தேவையான ஒரு கண்டென்ட். வறுமை இருந்தாலும் நமக்கு வந்து ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும். ஏன்னா அவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க போது நம்ம எப்படி வந்து ஸ்கூலுக்கு வந்து படிக்க வருவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான்ப்பா நீங்கள் வந்து கவர் பண்ணணும். ஓகேங்களா? இந்த புக்கோட ரேட் வந்து 580 ரூபா. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நீ பாருங்கள், நமக்கு என்விரான்மெண்டல்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா? சுற்றுச்சூழல் கல்வி. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இப்படி தான் இருக்கும் அந்த புக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் வந்து பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? திரும்பி வந்து என்கிட்ட வேர் டு ஸ்டடின்னு சொல்லி யாரும் கேட்காதீங்க. அதுக்காக தான் ஒட்டு மொத்தமாக நான் வந்து கேட்டிங்க. அதனால் ஓவராலாக எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? வேர் டு ஸ்டடி அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? தேங்க்யூப்பா.